எல்லாம் அப்படியே உட்காருங்க. எல்லாம் அப்படியே உட்காருங்க. உட்காருங்க. கீப் குவைட். எல்லாம் அப்படியே உட்காருங்க. வெல்டன் அஜய், வெல்டன். நான் நிச்சயமா சொல்லுவேன் அஜய், இந்த போட்டியில மட்டும் இல்ல, இனிமே எந்த போட்டியிலையும் நீதான் ஃபர்ஸ்ட். ஆமா. தேங்க்யூ சார். இனிமே நம்மள எந்த காலேஜும் நெருங்க முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாம எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துப்போம். அப்பதான் நாளைக்கு ஏர்லி மார்னிங் ட்ரெயினை பிடிக்க முடியும். ஓகே? ஓகே சார். அவனை பாத்தியா? ஸ்மார்ட்டா இருக்கான் பாரு. அவனோட அழகான ஸ்மைல பாரு. அவன் கண்ணை பாத்தியா? மேக்னெட் மாதிரி இருக்குல்ல. ஆண்டி கொல்றாண்டி. என்னையும் கொஞ்சம் பாருண்டா. போயிடாங்கடி. அவ்வளவுதான். தூக்கத்துல போனாலும் போயிடு. டெண்டுல்கர் முதல்ல ஆட வந்துட கூடாதுடா. அவர் அவுட் ஆனா மொத்த டீமும் காலி. நீ எத்தனை நாளைக்கு இடம் பாக்குறது? என்னதான் நடக்குது? யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். தெரியலையே. பிரின்சிபல் அஞ்சலி பாக்கணும்னு சொன்னாரா? திரும்பவுமா? பாவம் அஞ்சலி, அவளை கடவுள் தான் காப்பாத்தணும். நான் எத்தனையோ பேர் அஞ்சலி கிட்ட சொல்லி பார்த்தாச்சு. திரும்ப திரும்ப உங்களை மாட்டிக்கிறா. படட்டும், பட்டாதான் தெரியும். ஐம் சாரி. இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா நான் என்ன பண்றது? நான் எவ்வளவு சொல்லியும் பிரீத்தி கேட்கல. ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. இப்படிப்பட்ட பொண்ணுங்க வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். என்ன? வீட்டை விட்டு ஓடி போயா? நம்ம வேணா பிரீத்தியோட அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்கலாமா? அப்பா அம்மாவா? என்ன சார், அவ செத்துருவா. ஏன் சார், ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் எவ்வளவு பிரச்சனை வருது? முதல்ல அப்பாவுக்கு பயப்படணும், அப்புறம் அண்ணன் தம்பிக்கு பயப்படணும், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு பயப்படணும், வயசான காலத்துல பிள்ளைங்களுக்கு பயப்படணும். இப்படி கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணு பயந்து வாழ வேண்டியது தானே? ஒரு பொண்ணுக்கு தனிப்பட்ட உரிமை எதுவும் கிடையாதா? நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. உன் கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளவு சொல்லப்பல்லமா? பொண்ணா பிறந்த எங்களுக்காக கடவுள் எதையும் சுலபமா அமைக்கிறது இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைனாலதான் இவ்வளவு நாள் என்னால கிளாஸுக்கு வர முடியாம போச்சு. ஓகே, டோன்ட் வரி, ஐ வில் கிவ் யூ அட்டெண்டன்ஸ். ஆனா பிரீத்தியோட ப்ராப்ளத்தை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிடு. அதனால உன் படிப்பு கெட்டுடக்கூடாது. ஓகே? நான் இப்போ கிளாஸுக்கு போலாமா? ஓ எஸ், பை ஆல் மீன்ஸ். Thank you so much. Thank you very much, sir. Yes, sir. It's really pity. It's really pity. அஞ்சலி வந்துட்டா. யாரா அது? ஏய் அஞ்சலி. What happened? நடிக்கிறதுல உன்னை விட்டா காலேஜ்ல வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் போ. இனிமே நல்ல
யோசிச்சு என்கிட்ட பெட் கட்டுங்க. ஓகே சரி. பிரின்சிபல் என்ன கேட்டாரு? என்ன கேட்பாரு? ஏன் நேத்து வரல அப்படி இப்படினாரு. நான் உடனே எடுத்து விட்டேன். நம்ம சௌகர் ஜனகி மாதிரி கண்ணல்ல கொடு என்னமா டிராமா போடுற? யூ ஆர் டூ மச். கெட்டிக்காரி நீ. நீங்க ஜெயிச்சதுக்கு. ஓ ஆஃப் கோர்ஸ். நத்திங் கிங்க. நத்திங் கிங்க. நத்திங் கிங். திருப்பி சொல்லு. நத்திங் கிங். ஹாப்பி பர்த்டே கண்ணா. தேங்க்யூமா. அம்மா எல்லாம் ரெடிமா? கார்ல ஸ்வீட்ஸ் பிளாங்கெட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டமா. ஆசீர்வாதம். என்னடா இதெல்லாம்? போயிட்டு வரோம்மா. ஓகே. பாய். சுதாகர், பேஷண்ட் இன்னொரு தடவை டெஸ்ட் எடுத்துருங்க. ஏற்கனவே 2 தடவை டெஸ்ட் எடுத்தாச்சு டாக்டர். இன்ஃபேக்ட் நீங்க இப்ப பார்த்தது 3வது எடுத்த ரிப்போர்ட். இதை அவங்க அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஒரு அம்மா கிட்ட அவங்க பையன் சாவ போறாங்க எப்படி சொல்றது? டாக்டர், அஜய் தம்பி ஸ்வீட்ஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. குட், வாங்க போலாம். என்னங்க பீட்டர், உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் தம்பி. பரவாயில்ல, ஆண்டவன் புண்ணியத்துல இப்ப நல்லா இருக்கு. வெரி குட். நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லி அனுப்புங்க. இந்தாங்க பாட்டி, நீங்க கேட்டபடி உங்களுக்காக ஷால் வாங்கிட்டு வந்திருக்கேன். சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றி தம்பி. தீர்காயுசா இருக்கணும். மறுபடியும் சொல்லுங்க. உங்க நல்ல மனசுக்கு தீர்காயுசா இருப்பீங்க. ஹலோ அங்கிள். என்னடா சின்ன பையா, எப்படி இருக்க? ஐ அம் ஓகே. இந்த மகா வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐ, ரொம்ப அழகா இருக்கே. இந்த பைஜாமா. ஓ அங்கிள். என்னாச்சு? அங்கிள், நீங்க ஒரு வேலை செய்யுங்க. இந்த பைஜாமாவை இங்க வெட்டிருங்க. எதுக்கிட்ட வெட்ட சொல்ற? ஐயோ அங்கிள், நாளைக்கே என் கால் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. நான் எப்படி முழுசா போட்டுக்க முடியும்? இது மாதிரி நான் முழுசா போட்டு போனா எனக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஏன் ஆண்டி, நீங்களே சொல்லுங்க. பாய். ஓகே பாய், பாத்துங்க. ஹாப்பி பர்த்டே. குட் லக். அம்மா, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உங்க அம்மா கிட்ட சொல்றது? என்ன தப்பு பண்ணேன்? என்ன கிளாஸுக்கு போக விடு. ப்ளீஸ் சார், என்ன கிளாஸுக்கு போக விடு. அவன் தான் கிளாஸுக்கு போகணும்னு சொல்றான்ல, போக விட.
அவன் பணம் கொடுத்திருக்கான், இன்னும் ஆட்ட முடியல. நீ யாரு? டேய், நீ உட்கார்ற. என்ன ஜெயிக்கிறதுக்கு இங்க சரியான ஆள் யாருமே கிடையாது. எல்லாம் சுங்கி பசங்க. திலக், நீ போ. உன் பலத்தை என்கிட்ட காட்டு. மச்சி இதோட பலத்தை கட்ட வராரா? நான் சொல்றேன்டா, ஷரத்தாண்டா ஜெயிப்பான். டேய், அஜய் தாண்டா ஜெயிப்பான். டேய், கிடையாது. 50 ரூபாய் பணம் கேட்றா. அஜய் தாண்டா ஜெயிப்பான். என்ன பண்ணி கேட்றா? அடிச்சு சொல்றேன், அஜய் தாண்டா ஜெயிப்பான். கமான் ஜெயிப்பான். ஷரத்தா ஜெயிப்பான். சரியான போட்டி. அஜய் பின்னிட்ட. அஞ்சலி அங்க பாரு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஹீரோ இந்த ஒரு பெட்ல தான் அஞ்சலி இன்னும் ஜெயிக்கவே இல்லை. அஜய் கவுக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லையா? என்ன செய்யறது? அஜய் தான் நம்ம காலேஜ்ல எந்த பொண்ணுகிட்டயும் பேசுறதே இல்லையே. எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். அதே மாதிரி அஜய்க்கு என்ன வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க அம்மாவை கடத்திட்டா